கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, உங்களுக்கு நல்லா தெரிகின்றது இப்பொழுது தம்புள்ளையில் நடத்தி கொண்டு வருகின்ற பிரச்சனை. இலங்கை தம்புள்ளை நடந்து வருகின்ற பிரச்சனை போது முஸ்லிம் பள்ளி ஒன்றை அகற்ற வேண்டும், அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும், அதை உடைத்து தரமட்டமாக்க வேண்டும் என்ற சில பௌத்த பிக்குகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறார்கள் இலங்கையில். ஆனாலும் இலங்கையில் இப்படி பல நாட்களில் பலாங்கொடையில் என்ற பகுதியில் ஒரு மஸ்ஜிதை அவர்கள் உடைத்து சேதப்படுத்தினார்கள். அதுக்கு பிறகு அனுராதபுரத்தில் பள்ளிவாசல் என்று அவர்கள் உடைத்து தரமட்டமாக்கிவிட்டார்கள். மூன்றாவது தடவையாக தம்புள்ளை மாவட்டத்தில் வந்திருக்கிறார்கள். ஒரு பள்ளி ஒன்றை 60 வருடங்களாக அந்த பள்ளியில் சேவை செய்து வந்திருக்கிறார்கள். 60 ஆண்டுகள் கூட அந்த பள்ளியில் தொழுகையை நடத்தி வந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் மக்கள் கூறுகிறார்கள். 60 ஆண்டுகளாக இருக்கிறது பள்ளிவாசல். இப்போது இவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுடைய புனித பூமி என்று கூறி அந்த பள்ளியை கோவில் ஒன்றை அகற்ற வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பி பள்ளிகளை கேட்டை உடைத்து பள்ளியை சேதப்படுத்தியிருக்கிறார். இதை அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி செய்கிறார்கள்? இவர்கள் இப்படி பௌத்த பிக்குகள் இப்படி செய்வதனால் பல பிரச்சனைகள் இந்த நாட்டில் உண்டாகும். முஸ்லிம் சகோதரர்கள் மிக கண்ணியமாக கவலையுடன் முழு இலங்கை வட்டாரத்திலும் அவர்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் இந்த அரசாங்கம் ஒரு தீர்ப்பையும் முஸ்லிம் மக்களுக்கு வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு மிக கவலைக்கூடமாக இருக்கிறது. இதனாலும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது ஒரு நல்ல தீர்ப்பாக அமைய வேண்டும் என்று, முஸ்லிம் மக்களுக்கு ஒரு உரிமை ஒன்று தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வலைக்கும் சலாம்.